செம டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக டக்குன்னு செய்கிற சிவப்பு அவல் காய்கறி உப்பிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் 5 பொட்டேட்டோ 2ஆக வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி, தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிவப்பு அவல் 1/4 கிலோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. கடாயில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, உளுந்து, சீரகம் ஆட் பண்ணி பொரிய விடுங்க. பொடியாக நறுக்குன 1 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை 3 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்ச கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்குன கேரட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தூளுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் உரித்து ஆட் பண்ணிக்கோங்க. Five minutes நல்லா வெந்ததுக்கப்புறம் ஊற வச்ச அவல் தண்ணி எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 minutes கழிச்சு இறக்குனீங்கன்னா டக்குன்னு செய்கிற டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். அவல் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுறது. ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம உடம்புக்கு பல நன்மைகளை கொடுக்குற சிவப்பு அவல் வாரத்துக்கு 1 முறையாவது மறக்காமல் சாப்பிடுங்க. சிவப்பு அவல் உப்பிட்டு மேலே ஓமம் பொடி, அதாவது பிளெயின் மிக்சர் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் மற்ற வீடியோ ரெசிபீஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.